தப்பான ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில அப்படி படிக்கப்படுகிறது. உடனே ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிச்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த பாட்டு எப்படி படிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்களிடத்திலே ஒரு தூதர் இருக்கிறார், நாளை நடப்பதை அறியக்கூடிய தூதர் இருக்கிறார் அப்படின்னு படிக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுங்கன்ட்டாங்க. சின்ன பிள்ளைங்க தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் படிக்காதீங்கம்மா. நாளை நடப்பது என்னன்னு எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை எனக்கு கொடுத்துறாதீங்க. ஏற்கனவே என்ன பாட்டு படிச்சீங்களோ அதை படிங்க, இந்த பாட்டை விட்டுருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற பொழுது தப்பான ஒரு கவிதையை படிச்சுவிட்டு ரசூலுல்லாஹ் காலத்திலே படிச்சிருக்கிறது என்று சொல்வது நியாயமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்கின்றார்கள். அங்கே உள்ள சிறுமிகள் எல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்த முன்னோர்கள் பத்ரில் கொல்லப்பட்ட சஹாபிகளை குறித்து சிறப்பான கவிதைகளை படித்து கொண்டிருந்தார்கள், தஃப் படித்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு சென்ற பொழுது அங்குள்ள சிறுமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை புகழ்ந்து பாட ஆரம்பித்தார்கள். ஒஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன், எங்களில் ஒரு நபி இருக்கின்றார்கள், நாளை நடப்பதை இன்றே அறிவார்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படியெல்லாம் படிக்காதம்மா, நாளைக்கு நடக்கிற அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டாங்கம்மா, அல்லாஹ்வுடைய இடத்துல என்ன வைக்காதம்மா அப்படிலாம் சொன்னாங்களாம். அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் இதை விட்டுருங்க, நீங்கள் முன்னால் படித்ததை படித்து கொண்டிருங்கள் என்றுதான் வந்திருக்கு. இப்படி சொல்வது ஷிர்காக இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்கை ஒழிப்பதற்கே வந்தவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இது ஷிர்கான வார்த்தை, நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர யாராலும் அறிய முடியாது என்ற வார்த்தையை சொல்லியிருப்பார்கள். அந்த வார்த்தையெல்லாம் ஹதீஸ்ல இல்லவே இல்லை. அப்ப இந்த ஹதீஸை இவங்க பேசுறாங்கல்ல, அப்ப இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்களா? திருமணத்தில் தஃப் அடிப்பதை இவர்கள் அங்கீகரிப்பார்களா? பத்ர் சுஹதாக்களை புகழ்ந்து படித்தார்களே, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் படிக்க சொன்னார்களே, இவர்கள் படிப்பார்களா? அப்ப என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மறைமுக ஞானம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவானவற்றை அறிவார்களா என்று கேட்டால் இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு, இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம், அல்லாஹ் மட்டும்தான் எல்லா மறைவானவற்றையும் அல்லாஹ் அறிவான். ஆனால் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தால் நபிமார்களும் வலிமார்களும் முஅஜிஸா கராமத் என்ற ரீதியில் மறைவானவற்றை அல்லாஹ் அறிவித்து கொடுத்த மறைவானவற்றை அறிவார்கள் என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய விளக்கம். இதற்கு குர்ஆனில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆலிமுல் கைபி ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மனிர்தல்லா மிர் ரசூலின், மறைவானவற்றை அல்லாஹ் தான் அறிவான், அவனை தவிர யாரும் அறிய மாட்டார்கள், அவன் தேர்ந்தெடுத்த ரசூல்மார்களை தவிர. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிமார்கள் அல்லாதவர்கள் மறைவானவற்றை அறிவார்களா? ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லி காட்டுவான், வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நம் புறத்திலிருந்து நாம் அவருக்கு சில மறைவான சில ஞானத்தை கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாததெல்லாம் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்பதை சூரத்துல் கஹ்ஃபின் வழியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த அடிப்படையில் நபிமார்களும் வலிமார்களும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த மறைமுக ஞானத்தை அறிவார்கள் என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய விளக்கம். நம்முடைய பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கின்றார், நம்முடைய பிள்ளை டாக்டர் படிக்கின்றார். ஒரு உஸ்தாதிடத்தில் படித்த இன்ஜினியர், ஒரு உஸ்தாதிடத்தில் படித்த டாக்டர். உலகத்தில் எல்லா நபர்களுக்கும் எல்லா கல்வியையும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்கின்றான். வஅல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதனுக்கு அவன் அறியாததையெல்லாம் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். அப்ப அல்லாஹ் கற்றுக் கொடுத்து இன்ஜினியரான என்னுடைய மகனை இன்ஜினியர்னு சொல்லலாம், அல்லாஹ் கற்றுக் கொடுத்து ஆசிரியர் மூலமாக கற்றுக்கொண்ட என்னுடைய மகனை டாக்டர்னு சொல்லலாம், அல்லாஹ் கற்றுக் கொடுத்து ஆசிரியர் மூலமாக பட்டம் வாங்கி என்னுடைய மகனை விஞ்ஞானி என்று சொல்லலாம் என்று சொன்னால், அல்லாஹ் அறிவித்து கொடுத்து மறைமுக ஞானத்தை அறிவிக்கின்ற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைமுக ஞானம் அறிந்தவர்கள் என்று சொன்னா ஷிர்க் வந்துடும். அப்ப இதுதான் இவர்களுடைய மட்டமான போலித்தனமான தௌஹீத் என்ற வாதம். இதை நாம் விளங்க வேண்டும்.
அருமையானவர்களே, எல்லாருக்கும் எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கின்றான். அது நபிமார்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்ட தகுதி, வலிமார்களுக்கு இறை நேசர்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்ட தகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ மறைமுக ஞானங்களை அறிவித்து கொடுத்திருக்கின்றார்கள். குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உல்லா சொல்லி காட்டுவார்கள். உல்லா கூலுலக்கும் ஐந்திய ஹஸாயினுல்லாஹ். நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய ஹஸானா இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். வலா அலமுல் கைப, மறைவானவற்றை நான் அறிவேன் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅல்லமக மாலம் தகுன் தஅலம். நபியே, நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தான் என்று சொல்லி காட்டுகின்றார். என்ன விளக்கம்? 2 ஆயத்துகளும் வெளிப்படையில் பார்த்தால் முரண்படுவது போல் தெரியும். என்ன விளக்கம் என்று சொன்னால், அல்லாஹ் கற்றுத்தராமல் எனக்கு எந்த மறைமுக ஞானத்தையும் நான் அறிய மாட்டேன் என்று அர்த்தம். அப்படி நான் அறிவேன் என்று சொன்னால் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த மறைமுக ஞானத்தை நான் அறிவேன். இதுதான் விளக்கம். இதை தவிர்த்து எந்த விளக்கமும் இல்லை. அப்ப அல்லாஹ் கற்றுக் கொடுத்த மறைமுக ஞானத்தை அறிகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துதான் நாம் சொல்கின்றோம், மறைவானவற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவார்கள். அப்படி அறிவித்த செய்திகள் ஏராளம் இருக்கிறது. கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சஹாபிகள் சொல்லி காட்டுவார்கள். ஸஹீஹ் புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, வல்லாஹி லா தஸ்அலூனி அன் ஷையின் இல்லா ஹபர்துக்கும் பிஹி மா தும்து ஃபீ மகாமி ஹாதா. ஸஹீஹ் புகாரில் 1083வது ஹதீஸ். ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், இந்த இடத்தில் நான் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான் என்ற அடிப்படையில் வஹியின் மூலமாக நான் அறிவேன். அப்ப நமக்கு வஹி வரல, பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வஹி வருது. அதுவே போதுமே அவங்க மறைவானவற்றை அறிகின்றார்கள் என்பதற்கு. இதைவிட என்ன ஒரு அடிப்படை அறிவு? ஒரு நபியை பற்றி எப்படி அறிய வேண்டும்? அவர் வஹியை கொண்டு அறிவிப்பார்கள் என்று சொன்னாலே முடிஞ்சு போச்சு. வஹி என்பதே மறைவானதுதான். வஹி என்பது நமக்கு மறைந்ததுதான். ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி அல்லாத எதை கொண்டு பேச மாட்டார்கள். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன்தான். இல்லா வஹி யூஹா, என்ன சொல்றாய்? ஊஹிய இலை, என் பக்கம் வஹி அறிவிக்கப்படுகிறது, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. வஹி என்பதே ஒரு மகத்தான மறைமுக ஞானம்தான் என்பதை விளங்க வேண்டும். ஒரே ஒரு நிகழ்வு போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், நாளை பத்ர் போர் நடக்க இருக்கிறது. அதற்கு முன்னால் அந்த போர்க்களத்தை நாங்கள் பார்வையிட சென்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா மஸ்ரஉ ஃபுலானின், அபூ ஜஹல் இந்த இடத்தில் செத்து மடிவான், உத்பா இந்த இடத்தில் செத்து மடிவான், உதைபா இந்த இடத்தில் வீழ்த்தப்படுவான் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த இடத்தில் நான் வட்டமிட்டேன். மறுநாள் போர் நடந்தது, எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். நான் சென்று பார்த்தேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் சொன்னார்களோ அந்த இடத்திலேயே அவர்கள் இருந்தார்கள். அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சமும் வெளியேறவில்லை என்று உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். ஸஹீஹ் புகாரில் பதியப்பட்ட ஹதீஸ். ஏராளமான நிகழ்வுகள். இதையெல்லாம் இவங்க பேசவே மாட்டாங்க. இந்த பக்கீர் முகமது அல்தாஃபி பேசவே மாட்டார். இவருடைய கூடாரத்தில் உள்ள யாரும் பேச மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸாவை, அவருடைய மறைமுக ஞானத்தை, அவர்கள் நோய்க்கு ஷிஃபாவை கொடுத்ததை, அவர்களிடத்தில் சஹாபிகள் சென்று ஷஃபாத்தை கேட்டதை, மன்னிப்பை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்றுத் தருமாறு கேட்டதை, எந்த நிகழ்வையும் எந்த முஅஜிஸாவையும் இவர்கள் சொல்ல மாட்டார்கள். சொன்னா மாட்டிக்குவாங்க. சொல்லாததுதான் யூதர்களுடைய பழக்கம் என்று நாம் சொல்கின்றோம். எனவே தான் யூதர்களுடைய வாரிசுகள் இவர்கள் என்பதை நாம் சொல்கின்றோம். ஆனால் சத்திய உலமாக்கள், நம்முடைய இமாம்கள், முன்னோர்கள், நாதாக்கள், நல்லோர்கள் எல்லோரும் சத்தியமான கருத்துக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸத்துகளை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளை எல்லாம் உலமாக்கள் கிதாபுகளில் தெளிவாக பதிந்து வைத்திருக்கின்றார்கள். எனவே மௌலூது ஷரீஃபில் வரக்கூடிய அத்துணை செய்திகளும் சத்தியமானது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு தகுதியானது. யாரும் எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைக்கவில்லை என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்குகின்ற தௌஃபீக்கை தருவானாக. வாழும் காலமெல்லாம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை மக்களுக்கு மத்தியில் தெளிவாக எடுத்துச் சொல்கின்ற சத்திய உலமாக்களின் வாரிசுகளில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.